திருச்செந்தூர் கடலோரத்தில் இன்றும் ஒரு ஆச்சரியமான மணியோசை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, 17ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவத்தின் அடையாளம். அப்போது இந்தியாவுக்கு வந்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலில் இருந்த விலைமதிப்பற்ற கங்க விக்கிரகத்தையும் ஒரு பிரம்மாண்டமான வெண்கல மணியையும் கொள்ளையடித்துச் சென்றனர். அவர்கள் கப்பலில் செல்லும்போது திடீரென கடல் கொந்தளித்தது. கடவுளின் பொருளை திருடியதால்தான் இந்த தண்டனை என்று பயந்த டச்சுக்காரர்கள் அந்த மணியையும் சிலையையும் கடலுக்குள் வீசினார்கள். ஆச்சரியமாக, அவர்கள் வீசிய அடுத்த நொடியே கடல் அமைதியானது. இன்றும் அமாவாசை மற்றும் விசேஷ நாட்களில் கடலுக்கு அடியிலிருந்து அந்த மணியோசை கேட்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். கடல் கொண்டாலும் தன் பக்தியை விடாத அந்த மணியின் ஓசை முருகனின் அருளுக்குச் சான்றாக இன்றும் ஒலிக்கிறது. இதுவே திருச்செந்தூர் மணியின் மர்மம்.